ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஜிபிஎஸ்.கே. நாகேந்திரன் தான் வெற்றி பெற்றதும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவேன் என வாக்குறுதி அளித்துள்ளார். இருமேனி, குப்பாணி வலசை, மாந்தோப்பு, மரவெட்டி வலசை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவருக்கு பொதுமக்கள் பொன்னாடை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து குப்பாணி வலசை பகுதியில் மிளகாய் பறிக்கும் பணியில் ஈடுபட்டவர்களிடம் குறைகளை கேட்டறிந்து ஆதரவு திரட்டினார். மேலும் பிறப்பன் வலசை, பிள்ளை மடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது திமுக அரசு மக்களை வாட்டி வதைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றதும் மாவட்டத்தை வளர்ச்சி மிகுந்த மாவட்டமாக உருவாக்குவேன் என்று உறுதியளித்தார். இப்ப நம்ம இளைஞர்கள் வேலை இல்லாம வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்களா, அது காரணம் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சு அமைச்சு அவங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எங்க நிறுவனங்களையோ இல்லை என்னை சார்ந்த நிறுவனங்களையோ கண்டிப்பா ராமநாதபுரத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பேன். அதை தவிர்த்து இங்கேயே எந்த அளவுக்கு தொழிற்சாலைகள் பனை சார்ந்து, தென்னம்பகம் சார்ந்து, மீன் சம்பந்தமான தொழில்களை ஏற்படுத்தணும், பிளஸ் தொழிற்சாலை ஏற்படுத்தி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றேன். கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கீம் பண்ணா கூட அது அந்த சன் டிவியில காட்டுறதுக்காக தான் பண்ணதுவாங்க. அது கடைசியில் அவனுக்கு போய் சேர்ந்துச்சா, அதன் மூலமா அவன் வாழ்க்கையை உயர்ந்துச்சானா கண்டிப்பா இல்லை. அதனால இவங்க இவ்வளவு காலம் என்ன பண்ணாங்களோ அதை பண்ணாம இந்த 5 வருஷத்துல நம்ம ராமநாதபுரம் பின்னோக்கி போயிடுச்சு. ஏன்னா ஐயா எடப்பாடி 4.5 வருஷம் ஆட்சியில அவ்வளவு டெவலப்மெண்ட் இருந்தது. இப்ப என்னாச்சுன்னா அவ்வளவு பின்னோக்கி போனதுனால நம்மட்டவாக அடுத்த 5 வருஷங்கள்ல மக்கள் 10 வருஷம் சேர்த்து டெவலப்மெண்ட் கொண்டு வரணும்னு நான் உங்களுக்கு உறுதி சொல்றேன்.